உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. எதுக்கு அரவிந்த் கூப்பிட்டுட்டே இருக்க? நான் தான் சாரி கட்டிட்டு இருக்கேன் வரேன்னு சொன்னேன்ல. ஆ நீ என்ன வெளியே தள்ளி கதவை சாத்திட்ட. சாரி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரூம்குள்ளேயே வரணும்னு சொல்ற. எவ்வளவு நேரம் தான் நானும் வெயிட் பண்றது? நீ சாரி கட்டி முடிச்ச பாட காணோம். அதான் உள்ள வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு. ஐயையோ ரொம்ப அக்கறை தான். நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், எனக்கே சாரி கட்ட தெரியும், நானே கட்டிக்குவேன். இல்லம்மா, நீ ஒரு ஆளா கட்டுறதுனால தானே ரொம்ப நேரமா ஆகுது, சிரமப்படுற. அதான். இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆ, உனக்கு தான் கொடுத்து வைக்கல. என் கையால சாரி கட்டிக்க பொண்ணுங்கெல்லாம் கியூல நிக்கிறாங்க. ஆனா நீ என்னடானா இப்படி வேண்டான்னு தட்டி கழிக்கிற. ஆ நிப்பாங்க நிப்பாங்க. அப்படி அவளாவது இருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அன்னையோட அவ காலி. காலியா அப்படின்னா? பொண்ணு போட்டுருவேன்னு சொன்னேன். ஐயோ, கொலை பண்ணிருவியா? பாவம்ல, என்னை நம்பி சாரி கட்டி விடுவேன்னு வந்திருப்பா. அவளை இப்படி நீ கொல்லலாமா? அவளை மட்டும் இல்ல, அவ கூட சேர்த்து உன்னையும் கொண்டு புதைச்சிருவேன். ஏய், இதெல்லாம் டூ மச்பா. உனக்கும் கட்டி விடக்கூடாதுன்னு சொல்ற. என்ன நம்பி வேற யாராவது வந்தா அவங்களுக்கும் கட்டக்கூடாதுன்னு சொல்ற. பிறகு நான் யாருக்கு தான் கட்டி விடுறது? யாருக்கும் கட்டி விட தேவையில்ல, உன் வேலையை பார்த்துட்டு அமைதியா இருந்தாலே போதும். அது எப்படி சரியா இருக்கும்? நான் யாருக்காவது கட்டி விட்டே ஆகணுமே. வாத்தியார் மாதிரி நடந்துக்கோ, சரியா? ஏன் வாத்தியார் அவங்க பொண்டாட்டிக்கு சேலை கட்டக்கூடாதுன்னு எந்த புக்ல இருக்கு? நீ இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. நான் இன்னும் பாரு ரெடியே ஆகல. இனி எப்போ ரெடியாகி ஸ்கூலுக்கு போகிறதோ தெரியல. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. போ அரவிந்த், வெளியே நான் சாரி மாத்திட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கட்ட வேண்டியது இருக்கு. ஆஹா, உனக்கு சாரி கட்டணும்னா நான் இங்கேயே உட்காந்துருப்பேன், சமத்து பிள்ளையா உட்காந்துருப்பேன், நீ கட்டு. அதெல்லாம் முடியாது. நீ ஏதாவது வம்பு பண்ணிட்டே இருப்ப, அப்புறம் எனக்கு கட்டுறதுக்கு டைம் ஆயிரும். நான் வம்பே பண்ண மாட்டேன். அமைதியா கண்ணை மூடி நல்ல பையனா உட்காந்துக்குவேன். ம் ம் உன்னை எந்த விஷயத்துலனாலும் நம்பலாம், என் விஷயத்துல உன்னை நம்பவே முடியாது. நீ சொல்றதெல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். போ முதல்ல வெளியே. ஏய் ப்ளீஸ்பா ப்ளீஸ்பா. இன்னும் வேண்டாம், கிளம்பு. சரி அதை விடு. மாமனும் அழகா இன்னைக்கு வேட்டி சட்டையில இருக்கேன். என்னை பார்த்து எதுவுமே சொல்லல. என் புருஷனுக்கு என்ன குறைச்சல்? ராஜா மாதிரி இருக்க. ராஜா மாதிரி இருக்கனா? அப்போ எங்கே என் அரசவை? எங்கே என் அமைச்சர்கள்? எங்கே என் சிப்பாய்கள்? எங்கே என் அரியாசனம்? இப்படி மொக்க பண்றதுதான் அரவிந்த் உன்கிட்ட எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நான் ராஜான்னு தான் சொன்னேன், ஒரு நாட்டுக்கே ராஜா மாதிரி இருக்குன்னு சொல்லல, சரியா? அழகா இருக்குங்கிறது தான்ப்பா அப்படி மீன் பண்ணேன். உண்மையாவே அழகா இருக்கேனா? உனக்கு என்னடி குறைச்சல்? மயில் எப்படி இருந்தாலும் அழகா தான் இருக்கும். ஓடு ஓடு ஓடு. நம்ம டைமுக்கு போகணும். இன்னைக்கு வேற பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கு நம்ம ஸ்கூல்ல. நம்மளே அப்புறம் லேட்டா போனா நல்லா இருக்காதுல்ல. இன்னைக்கு தான் கிளாஸ் எடுக்க வேணாம், போய் இன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான். நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீ ஆர்வமா வெயிட் பண்றதெல்லாம் இருக்கட்டும். இந்த சாரி ஏன் கட்டியிருக்க? ஏன் அரவிந்த், சாரி நல்லா இல்லையா? ம். ஏய் நல்லா தானே இருக்கு. அயன் பண்ணாதனால மேபி கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி இருக்கு. அயன் பண்ணியிருக்க பண்ணல, அது செகண்டரி. இன்னைக்கு செலிப்ரேஷன் சொல்லி தான் ட்ரெடிஷ்னலில் வர சொல்லியிருக்காங்க. நீ எப்பயுமே சாரியில் தான் வருவ. இருந்தாலும் இன்னைக்கு செலிப்ரேஷனுங்கிறனால இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது சாரி பார்த்து கட்டியிருக்கலாம்ல. இது ரொம்பவே சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கே. ம் அப்படியா சொல்ற? ஆமாம்மா, வேற ஏதாவது சாரி கட்டேன். ம் சரி ஓகே, வெளியே போ வெளியே போ வெளியே போ. ஐயோ கடவுளே, இருடி போகிறேன். சரி ஓகே. இந்த சாரி ஓகேவா? ஏய் சூப்பராக இருக்குடி. ஐயோ செம்மையா கட்டியிருக்க. ஏய் உண்மையா இந்த சாரி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அது உனக்குன்னே எடுத்த மாதிரி இருக்கு. நீட்டா அழகா கட்டியிருக்க தெரியுமா? ஆனா அங்கங்க கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்கு. அதை வேணா உன் மாமா கிளியர் பண்ணவா? ம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாமா உன்னை அழகா ரெடி பண்றேன். மூடிக்கொண்டு உன் மார்பில் முகம் சாய்க்க வேண்டாமா? முடி போட்டு நம் சொந்தம் முடிவாக வேண்டாமா? தடை ஏதும் இல்லாமல் தனித்தாழ வேண்டாமா? இப்ப எப்படி இருக்கு? வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் நீ நினைச்சதை சாதிக்காம விட மாட்டேன். என்னடி ஹெல்ப் பண்ணது ஒரு குத்தமா? நான் போதுன்னு சொன்னனால விட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோ, கட்டின சாரியை கசக்கி இருப்பேன். அது வந்து ஸ்கூலுக்கு கிளம்புற டைம்லலாம் தப்பு தப்பு தப்பு. நம்ம போயிட்டு வந்து நீ சொன்ன மாதிரி சாரியை கசக்கலாம். மூஞ்சி பே. என்னடி போன்னு என்ன விரட்டிட்டே இருக்க? சாரி கட்டணும் வெளியே போன்னு சொன்னேன். இப்ப கட்டியும் முடிச்சிட்டேன். எங்க தான் நான் போகணும்? நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. நான் தலை பின்னி பூ வச்சுட்டு வரேன், ஓகேவா? சரி ஓகே, சீக்கிரம் வா. சரிடா.
ஏம்மா உங்களை எவ்வளோ நேரமா கூப்பிட்டுக்கிட்டே கிடக்கேன், எங்கே தான் போயிருந்திய? என்ன கூப்பிட்டுட்டே இருந்தியம்மாக்கா, எனக்கு கேட்கையே இல்லை. நான் அரவிந்தும் தாரணியும் வேலை செய்கிற பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷனா, அதான் நல்ல புடவை கட்டிட்டு போகணுத்தேன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருந்தா. சரி அவளுக்கு செதோல பூவை பிச்சு கொடுப்போன்னு சொல்லி வச்சுட்டு வாமான்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். உனக்கும் இன்னைக்கு தானே பொங்கல் செலிப்ரேஷன்? ஆமாம்மா, அதுக்கு தான் இப்படி புடவெல்லாம் கட்டி அழகா ரெடி ஆயிருக்கேன். நல்லா இருக்கேனா? எனக்கு என்னடி அழகி ராசாத்தி, புடவையில எப்படி இருக்க தெரியுமா? இப்படிமா இருக்கேன், தேவதை மாதிரி இருக்கட்டி. உன்னையும் உங்க அக்காளையும் இப்பதான் சின்ன பிள்ளைய வளர்த்த மாதிரி இருக்கு பாரு. அதுக்குள்ள அவ கல்யாணம் முடிஞ்சு அங்க போயிட்டா. இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ நீயும் கல்யாணம் முடிஞ்சு போயிருவா. புடவை கட்டி எப்படி இருக்க தெரியுமா? பெரிய பிள்ளை மாதிரி இருக்கா. ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு என் பிள்ளைக்கு. இன்னைக்கு நீ காலேஜ் முடிச்சு வந்த உடனே அம்மா சுத்தி போடுறேன் என்னம்மா? ஏம்மா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைம்மா, ஏம்மா நீங்க வேற. ஏடி அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, நானே என் பிள்ளையை இவ்வளோ கண்ணு வைக்கிறேன். இனி அங்கே காலேஜில் பிள்ளைகளெல்லாம் பாப்பாவ, டீச்சர் மாதிரிலாம் பாப்பாவ. இலக்கிய அழகா இருக்காளேன்னு கண்ணு வச்சு விட்டாவன்னா என்ன செய்யறது? அது என் பிள்ளைக்கு தானே ஏதாவது முடியாம போகும். அதனால அம்மா இன்னைக்கு வந்த உடனே ராத்திரிக்கு சுத்தி போட்டுருவேன் என்ன? ஐயோ கடவுளே, என்னை விட அழகா எத்தனையோ பேர் இன்னைக்கு புடவை கட்டி சூப்பரா வருவாவ. அவியலெல்லாம் கண்ணு வைக்காம உன் பிள்ளையதான் வந்து கண்ணு வைக்காவ. ஆக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், அதனால நீ அப்படிதான் பேசுவ. அக்கா உனக்கு சித்தல பூ எடுத்துட்டு வரட்டாட்டி? நீ வச்சுக்க. நேத்து மணி என்ன வீட்டுக்கு போய் பறிச்சுட்டு வந்து அந்த பூவை தான் கட்டி வச்சிருக்கேன், கொண்டு வரட்டா? ஏம்மா வேண்டாம்மா. ஏடி பொம்பளை பிள்ளை பூவை வேண்டாம்னு சொல்லலாமா? நகை புடவை கட்டி பூ வச்சாதானே ஒரு அழகு. எனக்கு என்ன 7 அடி கூந்தலா இருக்கு? இருக்க 4 முடிக்கு எதுக்குமா பூவு? 4 முடியோ 40 முடியோ இருக்குல்லாட்டி சத்தோல வச்சுக்கையா. அம்மா எனக்கு இருக்க முடிக்கு நல்லா முழங்கணக்கில் பூ வச்சேன்னா சின்ன பிள்ளை மாதிரி அசிங்கமா இருக்குமா? வேண்டாம் சொன்னா கேளுங்க, நீங்க கூட உங்க கொண்டையில கொஞ்சம் சுத்தி வச்சுக்கிடுங்க. முடிய வளன்னு சொன்னேன். அப்பெல்லாம் அது வளர்ந்துருமான்னு வெட்டி வெட்டி விட்டா. இப்ப வளரலன்னு வருத்தப்படுற, அது வளர்ந்தே தொலைய மாட்டேக்கு. அதுக்கு நான் என்னம்மா செய்ய? என்ன செய்ய நீ என்ன செய்யணும் போ. முடி கழிஞ்சதுதான் மிச்சம். நாளைக்கு ஒன்று கட்டிக்க போறவன் நிற்க வச்சு கேள்வி கேட்பான், பிள்ளைக்கு மண்டையில முடி கூட இல்லை என்னன்னு வளர்த்து வச்சியன்னு. என்னத்தை நான் பதில் சொல்லி உன்னை என்னன்னு ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கதான் எனக்கு தெரியல போ. இல்லம்மா, உங்க மருமகன் அப்படியெல்லாம் கேட்க மாட்டார். என்னடி வாய்க்குள்ள முழங்கிட்டு இருக்கா? உங்க மருமகனா வரப்போறவர் அதெல்லாம் கேட்க மாட்டாருன்னு சொன்னேன். ஆமா, கேட்காம உன்னை அப்படியே பார்த்த உடனே மயங்கி கல்யாணம் பண்ணிக்குவான். போட்டி அந்த பக்கம். இப்பதான் நான் அழகா இருக்கேன் அப்படி இப்படி நீ இப்ப எப்படி சொல்றிய? நீ அழகுதான் டி, அதுலலாம் நான் ஒரு குறையும் சொல்லல. என்ன இன்னும் சத்தோட முடி உனக்கு நீட்டமா இருந்தா இன்னும் கொஞ்சம் பேரழகியா இருந்திருப்பேன். பரவாயில்ல, எனக்கு இந்த அழகே போதும், பேரழகெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. சரி போ. சரி இரு, டிஃபன் பாக்ஸ்ல சோத்தை போட்டு எடுத்துட்டு வரேன் என்ன, ஒரு 5 நிமிஷம். எனக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் ஒன்றும் சாப்பாடு வேண்டாம். சாப்பாடு வேண்டாமா? பிறகு என்ன திட்டி திம்பா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு காலேஜ்லேயே கேன்டீனில் வாங்கி சாப்பிடலான்னு இருக்கோம். ஏன் என்னாலும் வீட்டில் இருந்தானே எடுத்துகிட்டு போவேன், இன்னைக்கு என்ன புதுசா? ஆமாம், என்னாலும் வீட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு போகிறோம். இன்னைக்கு செலிப்ரேஷன் தானே, பாடெல்லாம் எடுக்க மாட்டாவில்ல, ஜாலியாக இருக்கும். அதனால அங்கேயே அப்படி சாப்பிட்டுக்கிடலான்னு நினச்சிருக்கோம். பாடெல்லாம் எடுக்க மாட்டாவளா? அதுக்கு எதுக்கிட்டு காலேஜ் போகணும்? ஏம்மா எல்லா நாளும் எடுப்பாவ. இன்னைக்கு பொங்கல் வரப்போதில்ல, அதுக்கு செலிப்ரேஷன்னா சும்மா அங்கே காலேஜில் ஒவ்வொரு கிளாஸ் பிள்ளைகளும் பொங்கல் வச்சு கிளாஸ் முந்தி கோலம் போட்டு கிளாஸ் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி பொங்கல் எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் தருவாவை சாப்பிட்டுட்டு சும்மா காலையிலேருந்து ஜாலியாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படி இருக்கும். நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. அந்த ஃபீஸை கொண்டாங்க இந்த ஃபீஸை கொண்டாங்கன்னு ஒரே ஃபீஸாக கேட்கும்போது உங்கள் காலேஜில் நல்லா இருக்கு. பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருவாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் பணத்தை கொண்டு வந்து கட்டுறோம். அவிய பணத்தை வாங்கிட்டு கோலம் போடுங்க, பொங்கலை செஞ்சு தின்னுங்க, ஆடுங்க பாடுங்கன்னு விட்டுருக்காவ. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற பெற்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும், ஆட்டம் பாட்டமாக தான் இருக்கும். எம்மா எல்லா நாளும் படிக்க தானம்மா செய்யும், ஒரு நாள் இப்படி இருக்கிறதுனால என்னம்மா? எல்லா நாளும் நீ எங்கிட்டி படிச்சா ஒரு நாளும் புக்கை எடுக்கதே கிடையாது. அது எல்லா நாளும் பாடம் எடுப்பாவே, இன்னைக்கு ஒரு நாள் தானே எடுக்க மாட்டாவேன்னு கேட்கேன். எல்லா நாளும் படிச்சுட்டே இருந்தோன்னு வைங்க, மூளையே குழம்பி போயிடும். பாவம், அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும்லம்மா. அதனால இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட். நீதான் உன் மூளைக்கு என்னாலும் ரெஸ்ட் கொடுக்கியே, என்னைக்கு நீ படிக்க? ஏம்மா போங்கம்மா, சும்மா அதையே சொல்லிட்டு நான்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன காலேஜ்ல இருந்து பார்க்கவா செய்றியே? நான் தினமும் அங்கே விழுந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எம்மா நீ விழுந்து படிக்காண்டாம், விழுகாம படிச்சு பாஸ் பண்ணுமா போதும். அதெல்லாம் பண்ணிடுவேன். எனக்கு நேரம் ஆயிட்டு நான் கிளம்புறேன். எப்ப பாரு நம்மளை டேமேஜ் பண்றதே இவளுக்கு பழப்பா போச்சு. அடடா, அங்க மாமா 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி ஒரே கூட்டமா இருக்கு, என்னன்னு வேற தெரியலையே. மாறன் மாமா வேற அந்த சைடு திரும்பி இருக்காங்க. இந்த சைடு பார்த்துட்டு இருந்தா கூட நம்ம சாரியில வந்திருக்கோன்னு காட்டிட்டு அப்படியே போயிடலாம். செந்தில் மாமா வேற கூடயே இருக்காங்க, அதனால சாயங்காலம் கூட நம்ம பார்த்து பேசிக்கலாம். நான் சாரியில இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியிருக்கேன், சாயங்காலம் தான் டல் அடிச்சிருவேன். அதனால காட்டிட்டாவது போகலாம். ஒரு பாய் சொல்லிட்டேன்னா தெரியவே மாட்டேங்குதே முகம் வேற. வணக்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லா வருஷத்தை போலையும் இந்த வருஷம் தமிழர் தை திருநாளுக்கும் நம்ம வயல்ல வேலை செய்யற ஒவ்வொருத்தருக்கும் வருஷம் நாங்க கொடுக்குற மாதிரி
ஆண்களுக்கு வேஷ்டி சட்டையும் பெண்களுக்கு சேலையும் கொடுக்குறோம். அது போக வருஷம் வருஷம் நாங்க கொடுக்குற மாதிரி 5000 ரூபாய் பணமும் கொடுக்குறோம். உங்களுக்கு நாங்க தர ரூபாய் எதுவும் பத்தாம இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேளுங்க, நான் இன்னும் தரேன். என்னம்மா? ஐயா, நான் ரொம்ப வருஷமா உங்க வயல்ல தான் வேலை செய்யறேன் ஐயா. கஷ்டம்னு ஏதாவது உங்ககிட்ட ஓடி வந்து நின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கஷ்டத்தை தீக்கிறதுக்கு நீங்க ரூபா தந்து உதவுறிய. எங்க தேவைக்கும் அதிகமா எல்லாமே எங்களுக்கு கொடுத்து எங்களை நல்லபடியா பாத்துக்கிறீங்க. இதுக்கு மேல வேற என்னய்யா? பொங்கல் வந்தாலே எங்க எல்லாத்துக்கும் துணி எடுத்து கொடுத்துடுறிய. இது போக செலவுக்கும் கையில ரூபா கொடுத்துடுறிய. நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னையா கவலை? நீங்க இவ்வளவு தரதே பெருசுங்கய்யா. எங்களுக்கு பத்தாம இது எப்படிங்கய்யா இருக்கும்? ஆமாங்கய்யா, அவங்க சொல்ற மாதிரி எங்களை இது வரைக்கும் நீங்க நல்ல விதமா பாத்துக்கிடுறிய. எங்களுக்காக உழைக்கிறவங்க நீங்க. உங்களோட உழைப்பையும் நான் மதிக்கிறேம்மா. ஒருத்தன் கஷ்டப்பட்டு இன்னொருத்தருக்கு லாபம் எடுக்கிறதுக்காக அவன் உழைப்பு போடுறான்னா அவனுக்கு தேவையான கூலி, பெற வேண்டிய கூலி எல்லாம் அவன் கைக்கு போய் சேர்றது தான் நியாயம். அதுல நீங்கெல்லாம் இப்படி உழைக்கிறனால தான் நான் இன்னைக்கு நிம்மதியா சந்தோஷமா ஒரு பெரிய இடத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் வாழ்ற வாழ்க்கையே உங்களால தான். அப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வர நான் விட்டுருவேனா? உங்க நல்ல மனசுலாம் யாருக்கும் வராதியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. என்னை விட இன்னும் நல்ல மனசு படைச்சவங்க, நிறைய மக்களுக்கு உதவி செய்யறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஏதோ என்னால முடிஞ்சது உங்களை என் கண்ணு முன்னாடி நல்லபடியா வச்சு பாத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். சரி, எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து துணியும் ரூபாயும் வாங்கிக்கிடுங்க. சரிங்கய்யா. இந்த அக்கா மாமா பக்கத்துல நின்று பேசிட்டு இருந்தவங்க தானே? அவங்க கிட்ட அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டு பாப்போமா? கேப்போம். அக்கா, சொல்லுமா. இல்லக்கா, நான் இந்த வழியா வந்தேன், அங்க பார்த்தேன் அவங்க 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள சுத்தி நீங்க எல்லாம் நின்று பேசிட்டு இருந்தீங்க, அதான். அது மட்டும் இல்ல, அங்க சேலை வேட்டி துணி எல்லாம் இருந்துச்சா, அதான் என்ன நடக்குது அங்கன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லைம்மா, நான் இவங்க வயல்ல தான் ரொம்ப வருஷமா வேலை செய்கிறேன். எங்கள் ஐயாவும் சின்ன ஐயாவும் வருஷம் பொங்கல் தீபாவளின்னு என்ன விதமான நல்ல நாள் வந்தாலும் சரிம்மா, எங்களுக்கு இந்த மாதிரி சேலை வேட்டி துணி எல்லாம் எடுத்து கொடுப்பாவ. அது போக ரொக்கமும் கொடுப்பாவ எங்கள் கையில். ரொம்ப நல்லவியமா 2 பேரும். எங்களுக்கு எந்த கஷ்டனாலும் ஓடி வந்து உதவி செய்வாவ. எங்களுக்கு யாரும் இல்லைன்னு நாங்கள் ஒரு நாளும் கலங்கினதே கிடையாது. அது பொருளாக கொடுக்குற உதவினாலும் சரி, ரூபாயா கொடுக்கறதுனாலும் சரி, இல்லை ஏதாவது எங்கள் கூட வரணும்னாலும் சரி, எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக பார்த்துக்கிடுவாங்க. அதாம்மா, பொங்கல் வரப்போகுதுல, அதனால எங்களுக்கெல்லாம் பொம்பளையாளுக்கு சேலையும் ஆம்பளையாளுக்கு வேட்டி சட்டையும் எடுத்து தராவ. ஓ, அப்படியாக்கா? ஆமாம்மா. தீமா, நான் கிளம்புறேன். சரிக்கா, போங்க. வேலை செய்கிறவங்களெல்லாம் நல்லா தான் மாமா பார்த்துக்கிறாரு. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட தான் இன்னும் இந்த கோபம் குறையவே மாட்டேங்குது. ஒருவேளை ஆச்சியும் அம்மையும் நமக்கு தெரியாமல் பேசிக்கிற மாதிரி இவங்களும் எதுவும் பேசிக்கிறாங்களோ? சேச்சே, அப்படிலாம் இருக்காது. ஆச்சி அம்மா கிட்ட பேசுறாருன்னு உங்க வீட்டில் சொல்லாததுக்கு காரணமே மாமாவுக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாங்க. ஆல்ரெடி மாமா அம்மா மேலே கோவமா இருக்காங்கங்கிறதுனால தான் இவங்க சொல்லாமே இருப்பாங்க. மாமாவே அம்மா கூட பேசிட்டாங்கன்னா வேற 2 குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனை? ஒன்றுமே இருக்காதே. அதையே மறைச்சு பேசணும். இன்னும் பேசியிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, எப்போ பேசணுமோ பேசட்டும். எனக்கு வேற காலேஜுக்கு நேரம் ஆகுது. இங்கேயே நின்றுட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி போவோம். அங்கே நிற்கும்போது மாமா எப்படியாவது திரும்பி பார்த்தாங்கன்னா ஒரு பாய் மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஐயோ, அங்கிருந்தா மாமா மூஞ்சி ஒழுங்கா தெரியல. கொஞ்சம் கிட்ட வந்தா நல்லா தெரியும். மறைஞ்சிருந்து பார்த்துட்டு போலான்னு வந்தது தப்பா போயிடுச்சு. மாமா பார்த்துட்டாரு. இவர் வேற கோவமா என்ன முறைச்சிட்டு இருக்காரு. நீ எதுக்கு இங்க வந்த? அது வந்து மாமா. மாமாவா? யாருக்கு யாரு மாமா? உறவு முறையெல்லாம் வச்சுட்டு திரும்ப பழைய மாதிரி எங்க கிட்ட ஒட்டி உறவாடணும்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிடாதீங்க. என்ன உங்க அம்மா சொல்லி விட்டாளா எங்க அண்ணன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு போய் வேவு பார்த்துட்டு? ஐயோ, அப்படிலாம் இல்லை மாமா. நான் காலேஜுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தேன். போற வழியில இங்க கூட்டமா இருந்துச்சு. அங்க எல்லார்கிட்டயும் என்னமோ பேசிட்டு இருந்தீங்க. அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. இது எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிறது. அதை பார்த்து அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? வேலையை மட்டும் பார்த்தா போதும். என்ன எங்க வழியில குறுக்கிடாதீங்க. அதான் உங்க அம்மா எனக்கு தங்கச்சியும் இல்ல, அவளுக்கு நான் அண்ணனும் இல்லைன்னு என்னைக்கோ தலைமுழுகியாச்சு. அப்புறம் எந்த சொந்த பந்தத்தை வச்சு இப்படி எட்டி பார்க்க வந்த? என் வயலுக்குள்ள வர்றதுக்கெல்லாம் உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. என்ன இன்னொரு முறை என் இடத்துக்குள்ள உங்களை யாரையாவது பார்த்தேன், நான் சும்மாவே விட மாட்டேன். இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். போமத மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு? போன்னு சொன்னேன். சரி மாமா. அவங்கள நம்ம பார்க்காம விலகி இருந்தாலும் விடுறாளுவலா எங்கேயாவது வந்து கண்ணில் பட்டு எரிச்சலை கிளப்பிட்டு. மாமா பார்த்து. ஏய், சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இங்க வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் இனிமேல் வரமாட்டேன். நான் திரும்பி போகலான்னு இருக்கும்போது தான் அந்த இளநியெல்லாம் உங்க மேல விழுக வந்தது பார்த்தேன். பார்த்து போங்க மாமான்னு சொல்றதுக்குள்ள அது விழுந்துருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க மேல விழுந்துருமோ என்னமோ தான்
பயத்தில் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டேன். சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நாங்கள்லாம் இந்த இடத்துக்கு வரதுக்கே தகுதி இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் நான் தெரியாமல் உங்கள் கையை தொட்டுவிட்டேன். தப்பு தான் மாமா, தப்பு தான். மன்னிச்சிருங்க. சார் இப்போ இவளை என்னெல்லாம் திட்டினேன், அதை எதையுமே கொஞ்சம் கூட மனசில் வைக்காம என் மேலே இளநீ விழுக வருதுன்னு ஓடி வந்து பிடிச்சு காப்பாத்துறா. இப்படி ஒரு பிள்ளையவா நம்ம திட்டினோம். இவங்க அம்மா செஞ்ச தப்புனால இவங்க குடும்பத்தில் யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, இங்கே என்னாச்சுன்னு வேற தெரியல. இலக்கிய எதுக்கு அல்றா? அப்பா கிட்ட வேற நின்றுட்டு இருக்கா. அப்பா எதுவும் அவளை ஏசிட்டாவளா? அப்பா. ஆ தம்பி, ஆ, என்னாச்சுப்பா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? அது அது வந்து சொல்லுங்கப்பா, என்னாச்சு? இல்லையா, நான் மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருந்தேன். மரத்துல இருந்து இந்த இளநீ கொப்பு என் மேலே விழுக வந்துச்சு. அத அத சொல்லுங்கப்பா, என்னாச்சு? உங்க மேலே விழுந்துட்டா? இல்லையா, அது விழுகிறதுக்கு முந்தி என் தங்கச்சி மக வந்து காப்பாத்திட்டாயா. என்னை பிடிச்சு என் தங்கச்சி மக இழுத்துட்டா. அதனால என் மேலே விழுகாம கீழே விழுந்துட்டு. இத்தனை வருஷத்துல என் மாமா யார்கிட்டயுமே இது என் தங்கச்சி மகன் சொல்லி நான் பார்த்ததே இல்லை. எங்களை திட்டி தான் நான் பார்த்துருக்கேன். முறை மனசார தங்கச்சி மகன் சொல்கிறாரு. வேற ஒன்றும் இல்லையா? எல்லாத்துக்கும் துணியெல்லாம் கொடுத்தாச்சா? இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. நீங்கள் இங்கே வந்ததை பார்த்தேன், அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். இன்னும் கொடுக்காமையா இருக்கு, நான் போய் கொடுக்குறேன். அப்பா அப்பா. அம்மோ அம்மோ, என்னடி ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நான் வரும்போது நீ அழுதுட்டு இருந்தியே. சாயங்காலம் காலேஜ் முடிச்சோன்னே என்னை பார்க்க வாங்க, அப்போ நடந்ததெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ மாமா பார்த்துட்டு போகிறாங்க நம்ம பேசுகிறத. முதல்ல கிளம்புங்க. உனக்கு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்குலாம் ஒன்றும் இல்லை மாமா, போங்க. சரிம்மா, சாயங்காலம் வந்து பார்க்குறேன். ம், சரி மாமா.